ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவுல் பாயாசம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவுல் பாயாசத்துக்கு நான் திக் அவுல் தான் எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஒரு வாட்டி தண்ணி ஆட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஆட் பண்ணி 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அவுலை வாஷ் பண்ணியாச்சு. இதில் தூசு எதனா இருந்தால் நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா நல்லாயிடும். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு 1/4 மணி நேரம் இந்த அவுலை ஊற வச்சிடலாம். அப்போ தான் அவுல் பாயாசம் டக்குன்னு வெந்துடும். இப்போ சுடு தண்ணி சுடிச்சு அவுலில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, பாலில் தான் வேக வைக்க போகிறோம். ஊறுறதுக்கு மட்டும் ஊற்றணும். இது போதும். தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு கலக்கிடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பால் ஆட் பண்ணி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் 1/4 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா ஊறிடும். இப்போ நம்ம பால் ஆட் பண்ணி ஊற வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பால் ஆட் பண்ணிக்கோங்க. வேகிற அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலரி விடுங்க, வேகட்டும். ஸ்லோலே வைங்க, டக்குன்னு வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது அவுல் வேகிறதுக்கு. இப்போ அவுல் நல்லா வெந்துச்சு. மில்க் மேடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியமாகவே சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மில்க் மேடு ஸ்வீட்டாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா கலரிடுங்க. மில்க் மேடு ஆட் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களாம் விரும்பி குடிப்பாங்க, பெரியவங்களும் விரும்பி குடிப்பாங்க இந்த அவுல் பாயாசம். இப்போ இதுக்கு நம்ம முந்திரி திராட்சை தாளிச்சிடலாம். குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரியை நெய் ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிண்ணத்தில் ஆட் பண்ணிடலாம். அவுல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.